ஹாய்ங்க, அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோனா, செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து செம்ம மழைங்க. புதன்கிழமை காலையிலேருந்து தாங்க வீடியோ எடுக்கிறேன். காலையில் ஒரு 11 மணிக்கு மேலே காலையிலேருந்து என்ன வேலை செஞ்சேன்னா, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் மாட்டு சாணி அள்ள போகலாம் அப்படின்னு சொன்னபோது தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மழைனா அவ்வளோ பிடிக்குது. பட் இருந்தாலும் இந்த வெயில் பயங்கரமாக அடிக்குது. மழை வெயிலும் அந்த மழை பெஞ்சதுக்கு கசன்னு மாடு கோமியம் அப்புறம் சாணி எல்லாம் கச்ச 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 கச்சன்னு எல்லாம் அள்ளுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த வேலைலாம் முடிச்சுட்டு பாத்திரத்தை தேய்ச்சிட்டு துணியை துவைச்சி காய வச்சுட்டு அப்புறம் நம்ம குண்டுமல்லி தோட்டத்தில் ஆளுங்க வந்து களை பிடுங்குறாங்க. அவங்களுக்கு டீ தண்ணி அப்படி இப்படின்னு போயிட்டு வர்றதுக்கே உங்களால் வேலை செய்ய முடியல. புதுசாக 1.5 வயல் வச்சுருக்கோம் குண்டுமல்லி. பழசு ஒரு வயல் இருக்குதுங்க. சின்ன சின்ன செடி அழகாக தழைஞ்சிருக்கு. அதுலேயும் களை வெட்டிட்டாங்க. கொத்தவரங்காய் செடி ஏற்கனவே காட்டியிருப்பேன். அதில் அவ்வளோ களை இருந்துச்சு. இப்போ கொத்தவரங்காய் செடி ஃபுல்லாக களையை வெட்டிட்டாங்க. இப்போ எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இப்படித்தான் இருக்குது. முன்னே ஃபுல்லாக களை மூடி இருந்துச்சு. இப்போ களையை ஃபுல்லாக எடுத்தாச்சு. அந்தாட்டு கொஞ்சோண்டு களை தெரியுறது வந்து அவரை செடி போட்டிருக்குங்க. அதில் களை வெட்ட முடியல. ரொம்ப ஈரம் இல்லாத கட்டுங்கிற மாதிரி இருக்குது கொத்தனா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் அது வெட்டல. கொத்தவரங்காய் செடி ஃபுல்லாக களை வெட்டியாச்சு. அதுலேயும் பூ நிறைய வச்சாச்சு. கூடிய சீக்கிரமே காய் வச்சிரும். அது ஏன்னா கீழேருந்தே காய் வைக்குங்க. அப்புறம் என்னுடைய பாலிசி எப்படின்னா, எவ்வளோ வேலை எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலுமே உக்காந்துக்கிட்டே ஃபஸ்ட்லாம் இருப்பேன். ஐயோ கஷ்டமாக இருக்கே அப்படின்ட்டு. இப்போலாம் எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலும் உட்காந்துருக்குற நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சாலுமே ஈஸியாக எல்லா வேலையும் முடிச்சிடலாம். எதுவுமே இஷ்டப்பட்டு செஞ்சால் எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சிடலாம் அப்படின்றது என்னுடைய பாலிசியாக மாறிடுச்சுங்க இப்போ. ஏன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கிற வேலையும் பிடிக்காத வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு அதை பிடிச்ச மாதிரி மாற்றிக்கிறேங்க. நம்ம சேனலில் வர வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் மறுபடியும் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கொத்தமல்லி போட்டிருந்தேன், அது வரவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, அது இப்போ வந்திருக்குங்க. அதை விட களை தான் அதிகமாக வந்திருக்கு. ரொம்ப பசலைக்கீரை கோரையும் தான் அதிகமாக வந்திருக்கு. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. பார்க்கலாம் மறுபடியும் வருதா என்னன்னு. மறுபடியும் பெரிய கீரையாக வந்தபோது நல்லா காட்டுறேன். இதெல்லாம் வந்திருக்கு. இதில் நீங்கள் கண்டுபிடிச்சி பார்த்துக்கிறதா